மயிலாடுதுறை மாவட்டத்தில் சாராய வியாபாரிகளால் 2 இளைஞர்கள் வெட்டி கொல்லப்பட்ட சம்பவத்தின் எதிரொலியாக பெரம்பூர் காவல் ஆய்வாளர் நாகவள்ளி காத்திருப்போர் பட்டியலுக்கு மாற்றம் செய்யப்பட்டுள்ளதை அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். முட்டம் கிராமத்தில் பிப்ரவரி 14ஆம் தேதி 2 இளைஞர்கள் கொலை செய்யப்பட்ட சம்பவத்தில் பெரம்பூர் காவல் நிலைய எல்லைக்குட்பட்ட முட்டம் கிராமத்தில் பிப்ரவரி 14இல் 2 இளைஞர்கள் கொலை செய்யப்பட்ட சம்பவத்தின் எதிரொலியாக பெரம்பூர் காவல் ஆய்வாளர் நாகவள்ளி காத்திருப்போர் பட்டியலுக்கு மாற்றம் செய்யப்பட்டுள்ளதை அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். மயிலாடுதுறை மாவட்டத்தில் சாராய வியாபாரிகளால் 2 இளைஞர்கள் வெட்டி கொல்லப்பட்ட சம்பவத்தின் எதிரொலியாக பெரம்பூர் காவல் ஆய்வாளர் நாகவள்ளி காத்திருப்போர் பட்டியலுக்கு மாற்றம் செய்யப்பட்டுள்ளார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் யோகேஸ்வரன் வழங்க கேட்கலாம். வணக்கம் யோகேஸ்வரன், கூடுதல் விவரங்கள். வணக்கம் கற்பகம். மயிலாடுதுறை மாவட்டம் பெரம்பூர் காவல் நிலைய எல்லைக்குட்பட்ட முட்டம் கிராமத்தில் பிப்ரவரி 14ஆம் தேதி சாராய வியாபாரிகளால் 2 இளைஞர்கள் வெட்டி கொலை செய்யப்பட்ட சம்பவத்தின் எதிரொலியாக தற்பொழுது பெரம்பூர் காவல் ஆய்வாளராக பணியாற்றி வந்த நாகவள்ளி காத்திருப்பு பட்டியலுக்கு இடமாற்றம் செய்யப்பட்டிருந்தார். அதனைத் தொடர்ந்து தற்பொழுது தஞ்சாவூர் மாவட்ட காவல் சரகத்திற்கு உட்பட்ட சுவாமிமலையில் காவல் ஆய்வாளராக பணியாற்றி வந்த மலைசாமி இப்பொழுது பெரம்பூர் காவல் நிலையத்திற்கு இடமாற்றம் செய்யப்பட்ட ஆய்வாளராக தற்பொழுது பணியாற்றுவார் என்று திருச்சி சரக ஐஜி ஜோஷி நிர்மல்குமார் தற்பொழுது அறிவித்துள்ளார். கற்பகம். விவரங்களுக்கு நன்றி யோகேஸ்வரன்.